ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஸ்கூலுக்கு போறா. இவளுக்கு ஃப்ரெண்ட்ஸே இருந்திருக்க மாட்டாங்க இதுக்கு முன்னாடி. இந்த ஸ்கூல்ல அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் உள்ள வரா. இவ சேர்ந்த அன்னைக்கு தான் இவளோட பேர்ல இன்னொரு பொண்ணும் சேர்ந்திருப்பா. அவ கிளாஸ்க்கு போறா. மத்த பொண்ணுங்க எல்லாரும் அவங்களாவே வந்து இவ கூட ஃப்ரெண்ட் ஆயிக்கிறாங்க. என்ன விஷயம்னா, அந்த இன்னொரு பொண்ணு இருந்தா இல்லையா? அவ வந்து சோசியல் மீடியால ரொம்ப ஃபேமஸ். ஒரு இன்ஃப்ளூயன்சர். அவ தான் இவ அப்படின்னு நினச்சிட்டு தான் இவ கூட ஃப்ரெண்ட் ஆயிருந்திருப்பாங்க. இந்த விஷயம் ஹீரோயினுக்கும் தெரிஞ்சிருக்கும். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு கிளாஸ்க்கு வரா. ஹீரோயின் அவள பார்க்கவுமே ஒரு மாரி பயப்படுறா. எங்க எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சு போயிருமோ அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த பொண்ண தனியா பார்த்து நடந்தது எல்லாத்தையுமே சொல்லுவா. ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு வந்து ஹீரோயின் கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டா. அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின புரிஞ்சுக்கிட்டு, சரி உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்குருவா. அவளுக்கு என்னன்னா, இருக்கிற இடம் தெரியாம இருந்துக்கணும் அப்படின்னு தான் இவ நெனப்பா. இந்த ஃபேமஸான பொண்ணு இருந்தா இல்லையா? அவளோட பேரு ஜுவான். அவ ஒரு பார்ட்டி வைக்கிறா. அதுக்கு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு இருந்திருப்பா. அதுல வந்து ஹீரோயினும் இருப்பா. இப்ப எல்லாருமே அங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, பாடிட்டு இருக்காங்க. இப்ப கடைசியா ஹீரோயின் கிட்ட, "நீ வந்து ஒரு பாட்டு பாடு" அப்படின்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் அவ வேணான்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவ பாட ஆரம்பிக்கிறா. அவ பாடவும் எல்லாரும் அப்படியே அமைதியா உட்காந்து கேட்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா, அவ்ளோ நல்லா பாடுவா. ஹீரோவும் அங்க தான் இருப்பான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப புடிச்சு போயிரும். பாடி முடிச்சதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் போவா. பின்னாடி இவனும் போறான். அப்ப அவளுக்காக ஒரு ஜூஸ் எடுத்து குடுத்துட்டு, "நீ ரொம்ப நல்லா பாடுன" அப்படின்னு சொல்லுவான். ஹீரோயினுக்கும் வந்து ஹேப்பியா இருக்கும். அடுத்து வந்து கிளாஸ் ரூம்ல இருக்கும்போது, ஹீரோ வந்து ஹெட்செட் எடுத்து அவன் காதுல மாட்டுவான். இன்னொரு ஹெட்செட் எடுத்து ஹீரோயினுக்கு குடுக்குறான். அவன் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயின் கிட்ட க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறான். அவனுக்கு வந்து அவள பிடிக்க ஆரம்பிக்குது. விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் வந்து ஒரு ஷூ போட்டிருப்பா. அத பார்த்ததும் அந்த ஜூவான் வந்துட்டு, "இது ஃபேக் ஷூ" அப்படின்னு சொல்லி எல்லார் முன்னாடியும் சொல்லிருவா. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். அப்ப கரெக்ட்டா ஹீரோ வந்து நிப்பான். அவனும் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரியான ஒரு ஷூ தான் போட்டிருப்பான். இத பார்த்துட்டு ஒரு பையன், "என்ன 2 பேரும் ஒரே ஷூ போட்டிருக்கீங்க? 2 பேரும் டேட் பண்றீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்பான். இப்ப சுத்தி இருக்க எல்லாருமே அத பத்தியே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் ஏதோ டேட் பண்ற மாரி தான் ஒரு ரூமரே இருக்கும். அப்புறம் ஒரு நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா, டீச்சர் கிட்ட திட்டு வாங்கிட்டு இருப்பான். ஏன்னா, அவன் யூனிஃபார்ம் போடாம கலர் ட்ரெஸ்ல வந்திருப்பான். அதுக்காக திட்டு வாங்கிட்டு இருப்பான். அத வந்து ஹீரோயின் பார்ப்பா. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட பேசும்போது, "நீ யூனிஃபார்ம் போட்டு வர வேண்டியது தானே! அது உனக்கு நல்லா தான் இருக்கும்." அப்படின்னு இவ சொல்லுவா. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, யூனிஃபார்ம் போட்டுட்டு வரான். நல்லா ஹேண்ட்ஸமா இருக்கான். அப்படியே அவள பார்த்து ஸ்டன் ஆயிட்டா அவ. "என்ன இவ்ளோ அழகா இருக்கான்?" அப்படின்னு சொல்லி அவனே பார்த்துட்டு இருக்கா. இவளுக்கு கொஞ்சம் சந்தோஷமாவும் இருக்கு. ஏன்னா, இவ சொன்னத கேட்டு அவன் யூனிஃபார்ம் போட்டு வந்திருக்கான் இல்லையா? அதனால. அதுக்கப்புறத்துலேருந்து 2 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவனுக்காக கொரியன் நோட்ஸ் வந்து எழுதி குடுப்பா. அவன் பார்த்தீங்கன்னா, இவளுக்காக சாங் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிடி வந்து குடுப்பான். அதுக்கு பதிலா கிஃப்ட் பண்ற மாரி ஹீரோயின் வந்து ஒரு மூவி டிக்கெட்ட வந்து எடுத்துட்டு வந்து ஹீரோக்கு குடுப்பா. அதுல வந்து ஒரு டிக்கெட் மட்டும் தான் இருக்கும். ஆனா ஹீரோ வந்து நம்ம 2 பேருமே சேர்ந்து படம் பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லியிருப்பான். இதுக்கிடையில அந்த ஜூவானுக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சு ஹீரோயின வந்து நல்லா குழப்பி விட்டு போயிருவா. ஹீரோ இப்படிதான் எல்லா பொண்ணுங்களுமே மூவி பார்க்கலாம் கூட்டிட்டு போவான் அப்படின்னு சொல்லி இவளுக்கு ஒரு மாரி கன்ஃப்யூஷன் ஆயிரும். அதனால இவ வந்து அந்த மூவி டேட்க்கு போக மாட்டா. அந்த டிக்கெட்ட வந்து ஜூவான்ட்ட குடுத்து நீயே போயிட்டு வா அப்படின்னு சொல்லிருவா. அவளும் பார்த்தீங்கன்னா, அந்த மூவிக்கு போவா. ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். இவன் வந்தத பார்க்கவும் கொஞ்சம் ஒரு மாரி அப்செட் ஆயிருவான். இதோட பார்ட் 3 வந்து நாளைக்கு அப்லோட் பண்றேன்.